இப்போ நம்ம இருக்கிறது வந்து இது ஒரு பழைய சிவன் கோயில். அது வந்து ஒரே ஒரு ஒரு வீடு மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே இருக்கோம். இப்போ நம்ம இந்த கிராமத்துக்கு பேர் கருப்பூர்னு பேர். இது பக்கத்தில் இருக்கிற ஊர் என்ன? பக்கத்தில் பழைய வளம். அது பக்கத்தில் திருவாரூர். இங்கேருந்து எவ்வளோ தூரம்? திருவாரூர் 10 கிலோமீட்டர். பாருங்க, ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இருக்கார். இந்த கடைசியில் இருக்கிற லிங்கம் அகஸ்தீஸ்வரர். நடுவில் இருக்கிற பானலிங்கம் பேர் தெரில. நடுவில் இருக்கிற சுவாமி தான் வந்து விஸ்வநாதர். ஓகே, ஒரு மிக பழமையான பியூட்டிஃபுல்லான ஒரு பிள்ளையார் இருக்காருங்க. அண்ட் இங்கே விசாலாட்சி அம்பாள் இருக்கா. ஒரு ஊர் நம்ம, அதாவது நம்ம சாங்டம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகிற பாக்கியம் கிடைச்ச ஒரே கோவில் இது. ஃபங்க்ஷனிங் கோயில் இனவே. இவர் வந்து சண்டேஸ்வரர், ரொம்ப பழமையான சண்டேஸ்வரர். அந்த முகத்தை பாருங்கள், அதில் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பைரவர் இருக்கார். பட் ஆனால் இதான் வந்து அந்த கோயிலோட இடத்த இதை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு காலத்தில் பெரிய சிவாலயமாக இருந்திருக்கு. இப்போ வந்து அந்த மாதிரி ரொம்ப சிதிலமாகி இப்போ இந்த ஒரு ரூமில் வச்சுருக்காங்க. இதை நம்ம வெங்கடேசன் தான் பார்த்துக்கிறாரு. குருமானகுடி பர்த்தீஸ்வரர் கோயில் பார்த்துக்கிற வெங்கடேசன். இப்போ இதோட வெளியில் பார்ப்போம். பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த கற்கள், பழைய கோயிலுக்கான கற்கள்லாம் அப்படியே வந்து கூட்டி கிடக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு கருங்கல் திருப்பணியாக இருந்திருக்கிற ஒரு கோயில். இது இப்போ தான் ஏதோ ஒரு பேஸ் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த கோவில். இப்போ நம்ம பார்த்த கோவில் இதுதான். கேன் யூ பிலீவ் திஸ்? இது யாரோ பார்த்தா இது பழைய சின்ன வீடு நினச்சிட்டு போயிடுவாங்க, ஓட்டு வீடுன்னு. பட் இதுக்குள்ளே புராதனம்னா ஒரு 10-15 விக்கிரகங்கள் இருக்குங்கிறது, அதுவும் சிவன் ப்ளஸ் பெருமாள் ரெண்டுமே இருக்குங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கருப்பூர் கோவில். நம்ம வந்து திருவாரூருக்கு கொஞ்சம் கிழக்கால இருக்கோம். நம்ம இப்போ கிழக்காலனா சோழங்கநல்லூர் கங்களாச்சேரி ரோடுக்கும் கொஞ்சம் தெற்க இருக்கும். இங்கே பக்கத்தில் வந்து மேலே நெடுங்காட்டங்குடி அந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்குது. பட் ஜஸ்ட் சி ஹவு புவர் இட் இஸ். இது பாருங்கள், இந்த பழைய கற்கள்லாம் வந்து உடஞ்சி கிடக்கு பாருங்கள். இது வந்து இதான் அந்த கோயிலோட, இதான் கோவில், இவ்வளோ தான் கோவில். ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணுவோம், முடிஞ்சதை ஒரு விளக்கையாவது ஏற்றி வைப்போம். வேறு என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணுவோம், சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கோயிலை பார்க்கணும், பக்கத்தில் வந்து ஏதாவது டைரெக்ஷன் வேணும், அதை ஹெல்ப் பண்ணணுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் போடலாம், நான் பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு தடவை போயிட்டு கோயிலை பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்படி இருக்குது, பரிதாபமான நிலை. நம்ம முடிஞ்சதை பண்ணுவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.